ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருதாணி vlog. வீட்டில் இருக்கிற மருதாணி செடியிலேயே இருந்து மருதாணி இலையை பறித்து நம்ம அரைச்சி வைக்க போகிறோம். இந்த மாதிரி இலையாக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா நம்ம கையில் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. நான் காலையிலே பறித்து வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு, அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அப்படியே வச்சனால கொஞ்சம் வாடிருச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வைங்க, இதை விட நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி குப்பை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்சியில் வேண்டுங்கிற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சிட்டு இந்த அளவுக்கு புளி, உங்களுக்கு குவான்டிட்டி தெரியும்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து உள்ளே வச்சு தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க. சில பேர் பாக்கு, எலுமிச்சை பழச்சாறு அந்த மாதிரி நிறையா போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. பட் நான் எப்பவுமே புளி மட்டும்தான் வைப்பேன், அதுவே நல்லா பிடிக்கும். லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வைங்க. அப்பப்போ திறந்து கையால் கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா ஓரத்தில் இலைகள் ஒட்டிகிட்ருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற இலையையும் உள்ளே போட்டு அரைச்சிடலாம். மீதி இருக்கிற இலையும் உள்ளே போட்டாச்சு. தண்ணி நான் போட்டிருக்கிறதே எனக்கு போதுமானது, அதோடு அப்படியே சேர்த்து அரைச்சிட்றேன். ஓரத்துலலாம் இலைகள் ஒட்டிகிட்ருக்கு, அதெல்லாம் அந்த மாதிரி எடுத்து விட்டு மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துருங்க, அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு மருதாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இந்த பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ நம்ம கையில் வச்சிடலாம். கையில் வச்சுட்டேன். சில பேர் நிறைய மாடலாக வைப்பாங்க, அந்த ஃபிங்கர்ஸ்லலாம் வைப்பாங்க. எனக்கு இதுவே போதும், அதனால் நான் இப்படி மட்டும் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், என்னோடய வலது கையினால் வச்சேன். நான் வச்ச உடனேயுமே என் வலது கையில் நல்லா ஆரஞ்சு கலரில் பிடிச்சிருச்சு. இப்போ நான் நைட்டு வச்சுட்டு தூங்கிட்டேன். இப்போ காலையில் பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சி இந்த மாதிரி கீரலாக விழுந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து கழுவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பிடிச்சிருக்கு. நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். இப்போ எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது எங்கள் அம்மாவோட கை. எங்கள் அம்மா இந்த மாடலில் தான் எப்போவுமே வைப்பாங்க. நான் கொஞ்சம் சிம்பிளாக வைப்பேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.